அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல அதிச்சார குருவா இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் விருச்சிக ராசிக்கு பின்னோக்கி பயிற்சியாகி கொண்டிருக்கிறார். அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மை லைஃப் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு போகலாம். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 56 பலன்கள் மூலமா நிறைய பேருக்கு பெனிஃபிட் கிடைச்சதா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்கிட்ட வாட்ஸ்அப் மூலமா நிறைய பேர் தன்னுடைய பலன்களை கேட்டிருந்தாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு. அரசு வேலை, சிலருக்கு வீடு வாகன யோகம் கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு புதிய தொழில்கள் மூலமா லாபம் கிடைச்சிருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பிரச்சனையில் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன ரெமெடிஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. மேலும் 56 பலன்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. இன்னும் ஒரு 3 மாதங்கள் நமக்கு இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதாவது அக்டோபர் கழிச்சு, அக்டோபர் தாண்டி அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 3 மாதங்கள் நமக்கு இந்த 56 பலன்கள் மூலமா பலன்கள் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தொடர்ந்து அந்த பரிகார பலன்களை நான் சொன்னது செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த 3 மாதங்களை இது வரைக்கும் பலன் அடையாதவங்க பலன் அடையறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. சரி, இப்ப இந்த வக்ரகதியில், அதாவது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்தே குரு வக்ரம் ஆகிறாரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 நாட்கள், அதாவது சொல்ல போனோம்னா ஆகஸ்ட் மாதம் வரையில வச்சுக்கோங்க. அதாவது குரு பகவான் சூரியனுக்கு 9ஆம் இடத்தில் வரும் பொழுது வக்ரம் ஆவார். வக்ரம் ஆயிட்டு சூரியனுக்கு 5ஆம் இடத்தில் வரும் பொழுது வக்ர நிவர்த்தி அடைந்து விடுவார். சரிங்களா? அப்போ குரு பகவான் பாத்தீங்கன்னா இப்போ வக்ரகதியில பின்னோக்கி வர்றாரு இல்லையா, அதாவது விருச்சிக ராசிக்கு. அப்ப எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், யாருக்கு நல்ல பலன்கள், யாருக்கு தீய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மேஷராசி அன்பர்களுக்கு அதிச்சார குரு பலன்கள் ஓரளவுக்கு திருப்திகரமா இருந்திருக்கும். மீண்டும் அவர் அஷ்டமஸ்தானத்துக்கு, அதாவது வக்ரகதியில அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு போகும்பொழுது அவர் வக்ரகதியில் தான் போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 120 நாட்கள், அதாவது 3 மாதங்கள் வக்ரகதியில இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர் மறுபடியும் அவருடைய குரு பயிற்சி காலங்கள் ஆரம்பிச்சிடும். அதனால பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போ உங்களுக்கு நல்ல பலன்களை செய்ய போறாரு. அதாவது அதிச்சாரத்துல உங்களுக்கு நல்ல பலன்களை செய்தாரு. அதே நேரத்துல உங்களுக்கு இப்ப வக்ரகதியில இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இப்ப வக்ரகதியான குரு உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆயிட்டு அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியை பார்க்கிறாரு. சரிங்களா? அதாவது விரைய ஸ்தானத்தை பார்க்கிறாரு. மேலும் அவர் 2ஆம் இடமான தனஸ்தானத்தையும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் சில முடிவுகளை மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமையா நல்ல ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறமா முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் குடும்பத்தில் பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா நல்ல திருப்திகரமாகவே இருக்கும். நல்ல தன வரவு இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதே நேரத்தில் புதிய உறவுகள் வீடுகளுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். தொழில் வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில சுமைகள், அதாவது வேலை பளு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த வக்ர குரு நன்மையை செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 4ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால பள்ளி படிப்புல, அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க, கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் படிப்பு விஷயத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்துறது நல்லது. ஏன்னா அலட்சிய போக்கு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பும் இருக்கு. அதே நேரத்தில் நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய கூடா நட்பு கேடை விளைவிக்கும் என்பதற்கேற்ப உங்களுடைய அதனால அவசர முடிவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு. மேஷராசியை பொறுத்தவரைக்கும் இந்த வக்ர காலத்துல, அதாவது வக்ர குரு கண்டிப்பா நன்மையை செய்வார். அதே நேரத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நீங்க பொறுமையா உங்களுடைய வேலையை சரியா செய்யுங்க. அது உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும். தனவரவும் நல்லாவே இருக்கும். ஆக இந்த வக்ர கதியில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல பலன்களை தான் தருவாரு. கெடு பலன்கள் குறைவாகவே இருக்கும். உங்களுடைய தசாபுக்தி அடிப்படையில் சில பிரச்சனைகளை எழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்க எடுத்து பார்க்கறது உங்களுக்கு நன்மையை தரும். நன்றி.